அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோ அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்ம நீட் சிலபஸ்ல 10வது அலைகள் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, அதாவது அலைவுகள் மற்றும் அலைகள் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆங்கிலத்தில் ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நீட் தேர்வில் 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சீரற்ற அலைவு இயக்கம், அது இங்கிலீஷ் என்ன சொல்றோம், நான் பீரியாடிக் மோஷன், அதற்கான கோவை இது. 4 தெரிவுகள். e to the power of minus omega t, இரண்டாவது sin omega t, மூணாவது sin omega t plus cos omega t, நாலாவது sin omega t plus pi by 4. pi 4 னா 45 டிகிரி. ஓகே, let it be. ஓகே, இப்போ நமக்கு நான் பீரியாடிக் மோஷன், அதாவது சீரற்ற அலைவு இயக்கம்னா என்ன? அப்ப சீரான அலைவு இயக்கம் தனியா இருக்குதா? இருக்குது. சீரான கால இடைவெளியில் தானாகவே மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் சீரலைவு இயக்கம் அப்படின்னு சொல்றோம். இதை பீரியாடிக் மோஷன் ஆங்கிலத்தில் சொல்றோம். அதே மாதிரி சீரான கால இடைவெளியில் தானாகவே மீண்டும் மீண்டும் இது நிகழாத, மேல உள்ள நிகழும், இது நிகழாத இயக்கம் சீரற்ற அலைவு இயக்கம். சரிதா? இதைத்தான் நான் பீரியாடிக் மோஷன் சொல்றோம். அப்ப இங்க கொடுத்திருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, இதுல பாத்தீங்கன்னா சைன் தீட்டா மற்றும் காஸ் தீட்டா, சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டி கொடுத்துருக்காங்க இல்லையா? இது என்ன பாத்தீங்கன்னா, என்னுடைய மதிப்பு எப்படி சார் இருக்கும்? 0ல இருந்து 1க்குள்ள மாறிக்கொண்டே இருக்கும். சரியா? 0ல இருந்து அதுதானே சைன் 0 0, சைன் 90 1, திருப்பி அடுத்த 135 140 என்ன டிகிரி வந்தாலும் இந்த 0க்கும் 1க்கும் மத்தியில் தான் இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி காஸ் தீட்டா, காஸ் 0 1, காஸ் 90 0. காசனுடைய கோசைன் வேல்யூ இப்படிதான் 0ல இருந்து 1க்குள்ள மாறிக்கொண்டே இருக்கு. அப்போ இது மீண்டும் மீண்டும் மாறிக்கொண்டே இருக்கும்னால இங்க நமக்கு வந்து ஆப்ஷன் 2ல என்ன கொடுத்தாங்க? சைன் ஒமேகா டி. 2ல என்ன கொடுத்தாங்க? 3ல என்ன கொடுத்தாங்க? சைன் ஒமேகா டி பிளஸ் காஸ் ஒமேகா டி. 4ல என்ன கொடுத்தாங்க? அதே சைன் ஒமேகா டி பிளஸ் 5 ஓவர். அப்ப இது எல்லாமே சைன் காஸ் தான் வரதுனால இங்க இருக்க தெரிவுகள் 2 3 4 இவை எல்லாமே சீர அலைவு இயக்கத்தை கொடுக்கிறது. அப்ப சீரற்ற அலைவு இது சார், முதல்ல கொடுத்தாங்க இல்லையா, e பவர் மைனஸ் ஒமேகா டி. அது திரும்ப திரும்ப வராது. ஏன்னா இந்த பவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்போனென்ஷியல் பவர். ஆக இதுல வந்து மைனஸ் இருக்குது. இது மைனஸ் பிளஸ்ஸா இருந்ததுன்னா அடுக்கு வளர்ச்சியாக இருக்கும், மைனஸா இருக்கிறதுனால அடுக்கு வீழ்ச்சியாக இருக்கும். அது வந்து ஆங்கிலத்துல எக்ஸ்போனென்ஷியலி டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல இது அடுக்கு வீழ்ச்சியை குறிப்பது. இது தொடர்ந்து வீழ்ச்சிக்கானது, எனவே மீண்டும் மீண்டும் நிகழாது. இந்த வேல்யூ வந்து இது குறைஞ்சிட்டே போகுமே தவிர திரும்ப வராது. ஸோ எனவே e to the power of minus omega t என்பது சீரற்ற அலைவு இயக்கத்திற்கு ஆங்கிலத்தில் நான் பீரியாடிக் மோஷன், அதற்கான கோவை ஆகும். ஓகே, சரி. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட தெரிவுகள்ல முதலாவது தெரிவு, முதலாவது ஆப்ஷன், முதலாவது விடை சரியான விடை. ஓகே, நம்ம அடுத்த காணொளியிலையும் இதே மாதிரி அலைவுகள் மற்றும் அலைகள் அலகு 10 அதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, அடுத்த காணொளி காணும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.